கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையில முதலாவது பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல விசுவாசிகளாகிய நாம் அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் 1ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனால் பிறந்தவர்கள். அப்போ நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். அது ஆனபடியினால நம்ம என்ன செய்றோம்? ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இதற்கு முந்தின அதிகாரங்கள்ல ஒருவேளை கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும், அந்தி கிறிஸ்துக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை ஜெயித்தீர்கள்னு போடப்பட்டிருக்கு. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவன் யாரு? சத்துருவாகிய பிசாசானவனும் இந்த உலக அந்த வேர்ல்டு சிஸ்டம் இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். உங்களுக்குள்ளே அந்த தேவன் வாசம் செய்கிறபடியினால் நிச்சயம் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பாகவும் எந்த சூழ்நிலைக்கு முன்பாகவும் நீங்கள் தோற்று போவதில்லை. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யுமோ? இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி இருக்குதே! இது எப்படியாய் முடியுமோ? அப்படியெல்லாம் நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன். நீங்க அத தைரியமா நீங்க அத அறிக்கை செய்யும்போது, விசுவாசிக்கும்போது, நிச்சயம் உங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு முன்பாக அது முடங்கி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் 1 யோவான் 5:4-5ல மறுபடியும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இன்னைக்கு தெளிவா சொல்லுது. தேவனால் யாரெல்லாம் தேவனால பிறந்திருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா அதற்கு தேவை விசுவாசம். நான் உலகத்தை ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன். எனக்குள் கிறிஸ்து வாசம் செய்கிறபடியினால் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அது நிச்சயம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? இயேசுதான் தேவனுடைய குமாரன். நான் உண்மையா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னா, நீங்க தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உங்களை தோற்கடிக்க எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை இந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரோமர் 8வது அதிகாரத்துல கூட பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ முற்றிலும்னா எந்த இடத்துலயும் நமக்கு தோல்விங்கிறதே கிடையாது. எல்லாவற்றிலும் ஜெயத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நமக்கு எதிராய் சூழ்நிலைகள் பயந்து கொண்டிருக்கின்றன. நாமோ அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த ராகாப் வேசி அந்த இஸ்ரவேல் அந்த வேவு பார்க்கிற போனவங்கள்ட்ட அவ சொல்றா, உங்களை பார்த்து எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்றுன்னு. ஆனா ஒரு காலத்துல அந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் அந்த வேவு பார்க்க போன 10 பேரு பயந்துட்டு வந்து சொன்ன காரியங்கள நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மை பார்த்து சூழ்நிலை பயந்து கொண்டிருக்கிற நீங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவீர்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் மாத்திரமே உண்டு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நிச்சயம் உங்க வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உறுதியா உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிங்க. அத வாயினால பேசுங்க. அது நிச்சயமாய் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள்
அத்தனையும் அது முடங்கி போகும், அது மாறும். நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம் அப்பா. உம்மால் உண்டாயிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவராய் இருக்கிறபடியினால் நிச்சயம் எங்களுக்கு ஜெயம்தான் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். இப்பொழுதும் எங்களுக்கு எதிராய் இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் உமக்கு முன்பாக அது முடங்கி போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.